கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்களுடைய பட்டியல், 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் செய்த திட்டங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த 10 ஆண்டுகளில் செஞ்ச திட்டங்களை விட 5 ஆண்டுகளில் 200 மடங்கு செய்யவில்லை என்று நிரூபித்தால், ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணால் நான் தேர்தலுக்கே நிற்கல. நான் ஓட்டு கேட்க போகும்போது சொல்லியிருந்த அத்தனை திட்டங்களையும் 100% நிறைவேற்றிய பெருமையோடு அந்த மகிழ்ச்சியோடு தான் நான் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அதாவது அரசின் நிதிகளை பெற்று தான் சட்டமன்ற உறுப்பினர்களை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சொத்தை விற்று நீங்கள் இங்கே பல சேவைகளையும் நலத்திட்டங்களையும் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, இதை நிரூபிக்கும் விதமாக உங்களால் பேச முடியுமா? 100% சொல்ல முடியும். நான் இருக்கின்ற காலம், எவ்வளோ காலம் இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை. நான் இருக்கின்ற காலத்தில் மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பு பெறணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால், மாற்றுக் கட்சியினரும் எதிர்கட்சியினருமே என்னை நல்லவர், மக்கள் சேவை செய்வதில் அருமையாக செய்யக்கூடியவர் என்கின்ற கருத்தை நான் நிரம்ப வாங்கியிருக்கிறேன். தமிழகத்திலே அதிகமாக உதவி செய்த ஒரு 10 பேரை பட்டியல் எடுத்தால் அது நானும் ஒருவனாக இருப்பேன். என் தொகுதியில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள்லாம் என்னை ஒரு அப்பா போல், அண்ணன் போல் இப்படி தான் என்னை பார்ப்பாங்க. என்கிட்ட உரிமையோடு கேட்பாங்க. நான் ஓட்டு கேட்க போகிற இடத்தெல்லாம் எல்லா தொகுதியிலே விட என்னுடைய தொகுதியில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கு. நான் வேணால் அந்த வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஊராட்சியில் 2000 பேர் இருக்கிறாங்கன்னா 1800 பேர் என்னை வரவேற்க வந்துடுறாங்க. என்னை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். என்னுடைய சட்டமன்ற அலுவலகம், எனக்கு தொகுதியில் 5 இடங்களில் அலுவலகம் இருக்குது. அங்கங்கே அதற்கான உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. யார் எப்போ போய் மனு கொடுத்தாலும் உடனடியாக அடுத்த 10 நிமிஷத்தில் எனக்கு வந்துடும். அதற்கான நிவாரணத் தொகை நேரடியாக அவர்களுக்கு செல்லும். நான் இப்போவும் அந்த சவாலை விடுறேன். இந்த 5 தொகுதிகளில் அதிகபட்சமான தொகுதிகளை திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அவர்களால் வெற்றி பெற முடியும். நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன். நான் அதை பெருசாக நம்பாதால், நான் இன்னும் சொல்ல போனால் என் தலைவர் கலைஞர் தளபதி, எங்களை வழிநடத்துகின்ற அமைச்சர் ஐயா ஏவாவேலு அவர்களுடைய வழியில் வந்தவன். எங்களுக்கு ஜாதிக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. தமிழ்நாடு புறம் முதலமைச்சர் அவர்களும், எங்களுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் தமிழ்நாடு புறம் நடத்திருக்காங்க. அப்படி பார்த்தா விஜய்கிட்ட இருக்கிற இளைஞர்களை விட எங்கள்கிட்ட தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்க ஒரு மாயை காட்டுகின்றார்கள். எனக்கு தெரிஞ்சு அவர்கள் தேர்தலில் நிற்கிற எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க போகிறதில்ல. டெபாசிட் வாங்கினாங்கன்னா சந்தோஷம். 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக பிரச்சார களம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தொடர்ந்து 2 முறை வெற்றியை பதிவு செய்து வைத்திருக்கும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுடன் தான் பேச வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். பிரச்சார களம்லாம் மிக பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு நேரம் கொடுத்ததற்கு முதற்கொண்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பூர்வீகமாகவே நீங்கள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாசியாகவே இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் கட்சியிலையுமே கடினமான உழைப்பை வெளிப்படுத்தியவராகவும், தொடர்ந்து அதன்படி உயர்ந்து ஒன்றிய செயலாளராக, தெற்கு மாவட்ட செயலாளராக உயர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை உங்களை பதிவு பண்ணியிருக்காரு. 3வது முறையும் வசந்தம் வீசுமா என்ற வகையில் கேள்வியை தொடங்குகிறேன். நிச்சயம் வீசும். எங்கள் குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம், விவசாய குடும்பம். எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா என பல்வேறு பொறுப்புகள் உள்ளாட்சியில் இருந்திருக்கிறாங்க. நான் கல்லூரி முடித்த உடனே நேரடியாக கட்சி பொறுப்புக்கு வந்துட்டேன். முதல்ல இளைஞரணியில் இருந்தேன், அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் முதல் முறையாக இருந்து 2 முறை இருந்திருக்கிறேன், மாவட்ட செயலாளர். அப்படின்னு தொடர்ந்து கழக பணியிலும் சரி, மக்கள் பணியிலும் சரி, தொடர்ந்து மக்களோட ஒன்றிணைந்து இணக்கமாக செயல்பட்டுருக்கேன். அதாவது இந்த தொகுதி மட்டும் அல்லாது ஒரு புயல் காலங்களாக இருக்கட்டும், பேரிடர் காலங்களாக இருக்கட்டும், இந்த தொகுதிக்கு பயனுள்ள திட்டங்களை நிறைவேற்றி தருவது அல்லாமல் பிற தொகுதிகளுக்கும் மாவட்டங்களுக்கும் பயணம் செஞ்சு ஏராளமான நிவாரணங்களை கோடிகளில் நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க அப்படின்ற தகவல் இருக்குது. உண்மைதான். பொதுவாக சென்னையில் புயல் வந்தாலும், தூத்துக்குடியில் வந்தாலும், பெஞ்சல் புயலாக இருந்தாலும், கஜா புயலாக இருந்தாலும், எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனடியாக களத்துக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே போகின்ற முதல் 10 நபர்களில் நானும் ஒருவனாக ஒவ்வொரு பேரிடர் காலத்திலும் நான் களத்தில் நின்றுருக்கேன். நான் மட்டுமல்ல, எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கழகத்தோழர்கள் என்னோடு இணைந்து அனைத்து பிரச்சனைகளிலும் நேரடியாக பணியாற்றி இருக்கின்றோம்.
அங்கு உள்ளவர்களுக்கு நிறைய நிவாரண பொருட்கள் கொடுத்திருக்கின்றோம். அதிக நிவாரணம் கொடுத்தவர்கள், உதவி செய்தவர்கள் என்ற பட்டியல் எடுத்தால் அதில் முதல் 5 பேர்கள் ஒருவராக நான் கண்டிப்பாக இருப்பேன். இப்போ ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர், அவங்களுடைய இது 233 ஆகிவிட்டது. 233 தொகுதிகள்லையுமே அவங்க விஜய் தான் போட்டியிடுறாரு அப்படின்ற ஒரு நிலையில் அவரை போட்டியாளராக இந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் கருதுறீங்களா? எனக்கு களத்தில் அவங்க இருக்கிற மாதிரியே என் கண்ணுக்கு தெரியல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்க களத்தில் இல்லை. என்னுடைய தொகுதி மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற 4 தொகுதிகளிலும் விஜயோட ஆட்களோ அந்த வேட்பாளர்களோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களோ களத்தில் இல்லை. அவர்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதில் மட்டும்தான் அரசியல் பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட நேரடியாக களத்தில் இல்லை. இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்த செழியன் அவர் இங்கே மக்களுக்கு ஆல்ரெடி எப்படி இணக்கமாக இருக்கிறாரு, செய்த சேவைகள் என்ன அப்படின்ற விவரங்களை பற்றி. பாமக வேட்பாளர் செழியன் இந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாதவர். அவர் திருக்கோவிலூரை சார்ந்தவர். அவர் அந்த கட்சியில் இப்போ தான் பொறுப்பு வாங்கியிருந்தார். பொறுப்பு வாங்கினதும் இப்போ தான் அவர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. 112 ஊராட்சிகளையும் அவருக்கு தெரியுமான்னு கேட்டால் கூட எனக்கு சந்தேகம்தான். இந்த கட்சியில் அவர் அறிவிச்சிருக்காங்க, ஓட்டு கேட்க வர. அதே நேரம் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இந்த தொகுதியில் குடிநீர், சாலை வசதிகள், இன்னும் பல்வேறு திட்டப்பணிகளை இந்த 10 ஆண்டுகளில் செய்யவே இல்லை அப்படின்றபடி பேசுகிறாங்களே, அதை பற்றி. ரிஷிவந்தியின் தொகுதியை பொறுத்த மட்டில் தொடர்ந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான் கடந்த 25 ஆண்டு காலமாக இருக்கின்றார்கள். நான் முதல் முறை இருக்கும்போது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அந்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நான் நிறைய கோரிக்கைகள் சட்டமன்றத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய குறிப்புகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கடுமையான வாக்குவாதங்கள், பல்வேறு துறை அமைச்சர்கள்ட்ட வாக்குவாதம், பல கோரிக்கைகள், பல கவன ஈர்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர்களுடைய காதில் அது விழலை. ஆனால் நான் அன்னைக்கு வச்ச கோரிக்கைகள் அத்தனையும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களிடம் அழைத்து அந்த பகுதியில் உள்ள முக்கிய கோரிக்கைகள், பிரச்சனைகள் என்னென்னு முதல்ல கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் ரிஷிவந்தியம் தொகுதியில் ஒட்டுமொத்தமான அனைத்து சாலைகளும், நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் சரி, ஊரக வளர்ச்சித்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது நபார்டு கிராம சாலைகளாக இருந்தாலும் சரி, 100க்கு 100% நீங்கள் தொகுதியில் போய் ஆய்வு பண்ணிங்கன்னா தெரியும், ஒரே ஒரு சாலை, எதிர்க்கட்சியினர் கூட இருக்காங்க, ஒரு சாலை கூட தரம் இல்லாமல் இருக்காது. அத்தனை சாலைகளும் புதுப்பிக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலைக்கு சமமாக சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீண்டகால கோரிக்கையான திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சாலை 4 வழிச்சாலை, திருவண்ணாமலை அடரி சாலை 4 வழிச்சாலை, அதேபோல் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் ஆசனூர் சாலை 4 வழிச்சாலை ஆக 3 சாலைகளும் 4 வழிச்சாலைகளாக தேசிய நெடுஞ்சாலை அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதிய தாலுக்கா பிரிக்கப்பட்டிருக்கிறது. வானாபுரம் என்ற ஒரு புதிய தாலுக்கா பிரிக்கப்பட்டு புதிய தாலுக்கா அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் வந்தபொழுது ஒன்றியங்கள் 60 கிராமங்களை உள்ளடக்கி இருக்கின்ற ரிஷிவந்திங்கிறது ஒரு பெரிய ஒன்றியம். நீங்கள் திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திலிருந்து 8வது கிலோமீட்டரில் தொடங்குகின்ற ரிஷிவந்திய ஒன்றியம் கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருக்கின்ற தியாகதுர்கத்திலிருந்து 2 கிலோமீட்டர் வரை ஆக நீண்ட தூரம் இருக்கின்ற இந்த ஒன்றியத்தை நீண்ட நாள் கோரிக்கையாக 2ஆக பிரித்து வானாபுரம் தலைமையிடமாக கொண்டு ஒரு தாலுக்காவும் ரிஷிவந்தியத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு தாலுக்காவும் பிரிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மக்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, கூவனூர் மேம்பாலம், அதேபோல் ஆளூர் மேம்பாலம், மூங்கில் திறப்பட்டு மேம்பாலம், இப்படி 3 முக்கிய மேம்பாலங்களை திராவிட மாடல் ஆட்சியில் கட்டி கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் புதிய மருத்துவமனை, அதேபோல் மணலூர்பேட்டையில் இருக்கின்ற பேரூராட்சி அலுவலகம், மருத்துவமனை என்று செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் விட ரிஷிவந்தியம் தொகுதி என்பது ஒரு பழமை வாய்ந்த தொகுதி. இங்கே திருவரங்கம், ஆதி திருவரங்கம் என்று ஒரு பெருமாள் வைணவ கோயில் இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஆதி திருவரங்கம் அனாதி ஸ்ரீரங்கம் என்று கூட சொல்வார்கள். ஸ்ரீரங்கம் கட்டுவதே திருவரங்கத்தை பார்த்து கட்டியதாக ஒரு வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட திருவரங்கம் கோவில் கடந்த 400 ஆண்டு காலமாக புதுப்பிக்கப்படாமல் பாழடைந்திருந்தது. அப்படிப்பட்ட திருக்கோயிலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்களும் அந்த கோயிலுக்கு போதுமான நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் செலவு செய்து
அந்த கோயிலை புனரமைத்து பெரிய கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றார்கள். அந்த கும்பாபிஷேக பணிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக சார்பில் கூட நாங்கள் ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றோம். அது மட்டும் அர்த்தநாரீஸ்வரர் கோவில், தகடி ஈஸ்வரன் கோயில், அதேபோல் கூவனூர் கோவில், அதேபோல் கூகையூரில் இருக்கின்ற சிவன் கோயில், இங்கே இருக்கின்ற வீரசோழபுரம் கோவில் என்று, அதேபோல் சங்கராபுரம் தொகுதி என்று 4 தொகுதிகள் இருக்கின்ற அத்தனை கோவில்களும் உடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கடந்த 50 ஆண்டு காலத்தில் நடைபெறாத திட்டங்கள் இந்து சமய அறநிலைத்துறையில் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு அந்த அமைச்சர் அண்ணன் சேகர் பாபுனுடைய ஒத்துழைப்பு மிக காரணம். அது மட்டுமல்ல, இந்த 50 ஆண்டு காலத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாலைக்கு போடப்பட்டிருக்கின்ற அளவிற்கு நிதி எப்பொழுதுமே வழங்கியதில்லை. அதேபோல் பொதுப்பணித்துறையில் மிகப்பெரிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சுற்றுலா மாளிகை, அதேபோல் உளுந்தூர்பேட்டையில் பயணியர் மாளிகை, உளுந்தூர்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம். நீங்கள் கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா பெரிய டிராஃபிக் பிரச்சனை உள்ள ஊர். ஒரு நாளைக்கு 1600 பஸ்ஸு வருது. 36 பஸ்ஸு வர காலத்தில் தான் அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி பேரூராட்சியாக இருக்கும்போது 2 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம். அதன் பிறகு அதுக்கு கள்ளக்குறிச்சி நகராட்சியாக, தேர்வு நிலை நகராட்சியாக, 1.5 லட்சம் மக்கள் தொகை உள்ள பெருநகராட்சியாக மாவட்ட தலைநகராக மாறிச்சு. பெரிய நெரிசல் இருந்துச்சு. மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப. ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த டிராஃபிக்கை குறைக்கணும்னு. அதை சொன்ன உடனே முதலமைச்சர் அவர்கள் புதிய பேருந்து நிலையம் கள்ளக்குறிச்சி பைபாஸில் தொடங்கப்பட்டு இன்றைக்கி கள்ளக்குறிச்சி டிராஃபிக்கே இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆக நிறைய திட்டங்கள் நாங்கள் அடிக்கடி நான் மேடையில் சொல்கிறது என்னென்னா, கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்களுடைய பட்டியல், 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் செய்த திட்டங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த 10 ஆண்டுகளில் செஞ்ச திட்டங்களை விட 5 ஆண்டுகளில் 200 மடங்கு செய்யவில்லை என்று நிரூபித்தால், ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணால், நான் தேர்தலுக்கே நிற்கலை, நான் தேர்தலை விட்டு விலகி போயிடுறேன்னு எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன். இது ஏதோ ஒரு ஊராட்சியில் இல்லை, இந்த மாவட்டத்தில் உள்ள எந்த கிராமத்தில் எடுத்தாலும், எந்த நகராட்சி எடுத்தாலும், எந்த பேரூராட்சி எடுத்தாலும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இப்படி தான் இருக்கும். அது மட்டுமல்ல, உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நீண்ட நாள் கோரிக்கை அரசு கலைக்கல்லூரி, அதேமாரி சிப்காட் 20,000 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு காலனி தொழிற்சாலை. இதெல்லாம் நனவான்னு கூட புரியல. தொழில்துறை வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் வேளையில் அந்த சிப்காட்லாம் எடுத்து சொல்கிறீங்க. அதாவது இன்னும் 10 ஆண்டு காலத்திற்கு என்ன தேவையோ அத்தனையும் 5 ஆண்டு காலத்திலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர்களும் செய்து முடித்திருக்கின்றார்கள். இப்போ இந்த நேரத்தில் சார் முன்பான கேள்விக்கு வரேன். இந்த இடத்துல இந்த விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படவில்லைன்னு ஒரு இது சொல்கிறாங்க. கொள்முதல் நிலையங்களும் அந்த நெல்களுக்கான குடோன்களும் அமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ரீதியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இதை பற்றி உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? இங்கே போதுமான அளவு நெல் குடோன் இருக்குது. இங்கே ப்ரிக்யூர்மெண்ட் ஆகிற நெல், இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவட்டத்திற்கு இருக்கின்றன அரவை முகவர்கள், அதை அரிசி ஆலைக்கு நம்ம நெல்லை விலைக்கு வாங்கி கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி தான் அரைக்க கொடுக்குறோம். இங்கே இருக்கிற மில்லுங்களுக்கு போதுமான நெல்லே கிடைக்கல. டெல்டா மாவட்டத்தில் தான் நெல்லை வர வைக்கிறோம். ஆக இங்கே கிடைக்கிற நெல்லை இங்கே இருக்கின்ற அரிசி ஆலைகளுக்கு கொடுப்பதற்கே நெல் பற்றாக்குறையாக இருக்கிற போது இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை என்பது ஒரு பொய்யான தகவல். போதுமான அரிசி குடோனும் நெல் குடோனும் போதுமான அளவு இருக்குது. இன்னும் தேவை என்ன விஷயம் என்று கேட்டால், வெளி மாவட்டங்களிலிருந்து தான் இங்கே நெல் தேவைப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் வெளியிலிருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. மீண்டும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதிவு செய்து வெற்றியை கோலோச்சும் நிலையில் இங்கே செய்ய வேண்டிய திட்டங்கள் அப்படின்னு உங்களோட நோக்கத்தில் இருக்குது என்ன? செயல்பாட்டு திட்டங்கள் இன்னும் என்னென்னலாம் நீங்கள் கனவாக வச்சுருக்கிறீங்க? மக்கள் இன்னும் என்ன கோரிக்கையாக இந்த தொகுதியில் வைக்கிறாங்க, அதை நீங்கள் செயல்படுத்துவீங்களா? ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்த மட்டில் மக்கள் கோரிக்கையே வைக்கல. என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் கேட்ட அத்தனை திட்டங்களையும் முதலமைச்சர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்ததும், நான் ஓட்டு கேட்க போகும்போது சொல்லியிருந்த அத்தனை திட்டங்களையும் 100% நிறைவேற்றிய பெருமையோடு அந்த மகிழ்ச்சியோடு தான் நான் தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். இங்கே உள்ள ஒன்று ரெண்டு கோரிக்கைகள், ரிஷிவந்தியம் பகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஜிஓ அரசாணை வெளியெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த டெண்டர்லாம் கூட விட்டுட்டாங்க. அந்த பில்டிங்க்கு ஆட்சி வந்தவுடன் அந்த பணியை தொடங்க வேண்டும். அதேபோல் ரிஷிவந்தியம் தொகுதியிலே ஒரு பொறியியல் கல்லூரி அமைக்க வேண்டும். அதேபோல் மணலூர்பேட்டை பகுதியை
அங்கே சங்கராபுரம் இதெல்லாம் ஒரு உள்ளடக்கி ஒரு ஒன்றியம். ஏன்னா சங்கராபுரம் இருக்கிற ஒன்றியங்கிறது சங்கராபுரம் ஒன்றியத்தில் இருக்குது, தொகுதி ரிஷிவந்தியத்தில் இருக்குது. ஆகவே அது ஒரு குளறுபடியாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஒரு தனி ஒன்றியம் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. ஆகவே ஆட்சி வந்தவுடன் முதல் சட்டமன்றத்திலே இதற்கான அறிவிப்பு கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் ரிங் ரோடு கேட்டிருக்காங்க வியாபாரிகள் சங்கம். அந்த ரிங் ரோடுக்கான நில எடுப்புக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரோடு போடுவதற்கான பணம் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கும். அதேமாதிரி நீண்டகால கோரிக்கை இந்த ரயில் ட்ரெயின் கள்ளக்குறிச்சி நகரத்துக்குள்ளே வரணுங்கிறது வியாபாரி சங்கங்களோட கோரிக்கை. அந்த நில எடுப்புக்கு தமிழ்நாடு அரசுக்கு செலுத்த வேண்டிய பணிகள் எல்லாம் முடித்திருக்கின்றார்கள். ஆகவே அதுவும் விரைந்து செயலாற்றப்படும். இப்போ எதற்காக தமிழகத்துக்குள்ள பிஜேபி கால் ஊன்றக்கூடாது, அதே மாதிரி அவங்க சார்ந்த இப்போ ஏடிஎம்கே கூட்டணி எதற்காக வெல்லக்கூடாதுன்னு நீங்கள் கருதுறீங்க? இது என்ன சார் கேள்வி? பிஜேபி ஆளுகின்ற ஒரு மாநிலம் கூட நல்ல நிறைவான மாநிலமாக இல்லை. அங்கே மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், வன்முறை தான். நீங்கள் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா காவி செய்து ஒரு அமைதியான மாநிலம். இங்கே மதங்களுக்கோ ஜாதிகளுக்கோ இடமில்லாமல் இருக்கிற ஒரு மாநிலம். ஆகவே மோடி அமித்ஷாவுடைய திட்டமே எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு துருப்பு சீட்டை வச்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவது அவருடைய நோக்கம் அல்ல. அவர்களுடைய நோக்கம் பிஜேபி இந்த மாநிலத்தை ஆளணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த சூழ்நிலையும் இடம் தர மாட்டாங்க. இப்போ இந்த தொகுதியில் நீங்கள் நிறைவு செய்தவராய் ஒரு மக்கள் வரவேற்கக்கூடியவராய் இருக்கிறாங்க அப்படின்னு ஆர்வம் தெரிவிக்கிறீங்களா? கடைக்கோடி வரைக்கும் குடிநீர் நல்லபடியாக விநியோகம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறதா? 100% நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். அதிகபட்சமான குடிநீர் மேல்நீர் தடுக்க தொட்டிகள் திராவிட மாடல் ஆட்சியில் தான் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. 250க்கும் அதிகமான அதேபோல் குடிநீர் கிணறுகள், அதேபோல் ஆழ்துளை கிணறுகள், அதேபோல் கூட்டு குடிநீர் திட்டம் கோவனூர்லேருந்து கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாயில் கூட்டு குடிநீர் திட்டம் என்று இது எல்லாற்றையும் விட தென்பெண்ணை ஆற்றிலே ஒரு தடுப்பணை அமைக்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது 90 கோடி ரூபாய் செலவில். அந்த தடுப்பணை கட்டி முடிச்சுட்டா அங்கேருந்து தான் சின்ன சேலத்துக்கு வர தண்ணி, கள்ளக்குறிச்சிக்கு வர தண்ணீர், தியாகதுரத்துக்கு வர தண்ணி, சங்கராபுரம் போகிற இந்த அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணி அங்கேருந்து தான் வருது. அந்த தடுப்பணை பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது கட்டி முடிச்சுட்டாங்கன்னா 100% இந்த மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையே இல்லாத தண்ணீர் அடைந்த மாவட்டமாக நிச்சயம் சொல்லலாம். இது நீங்கள் மக்களை கேட்டாவே சொல்லுவாங்க. அதனால் இது ஆருடம் இல்லை, நடந்த நிகழ்வு. இந்த சட்டமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர் செழியன் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த புதிய வேட்பாளர் அப்படின்ற ரீதியில் இருந்தாலும் உங்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறுறாரு. இது இந்த இடத்துல எந்த ஒரு நலத்திட்டங்களுமே செய்யவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பதிவு செய்கிறாங்க. தோல்வி விரக்தியில் உளர்றாரு. இந்த தொகுதியில் என்ன நடந்தது என்பது அவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த தொகுதியில் அவர் எந்த கிராமம் என்ன கேட்டால் 112 கிராமத்துக்கும் இதுக்கு முன்ன அவர் போயிருக்கிறாரா அப்படின்னு முதல்ல விசாரித்து பாருங்கள். அவருக்கு கட்சியில் வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறார். வேட்பாளரை அறிவித்தவர் குற்றச்சாட்டு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க குற்றச்சாட்டை சொல்லி தான் ஓட்டு கேட்க போக முடியும். ஆனால் அதை அவர் பேசுகின்ற பேச்சை மக்கள் கேலியாகத்தான் பார்க்கின்றார்கள். உங்களுடைய சொத்தை விற்று நீங்கள் நலத்திட்டம், அதாவது அரசின் நிதிகளை பெற்று தான் சட்டமன்ற உறுப்பினர்களை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சொத்தை விற்று நீங்கள் இங்கே பல சேவைகளையும் நலத்திட்டங்களையும் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, இதை நிரூபிக்கும் விதமாக உங்களால் பேச முடியுமா? 100% சொல்ல முடியும். என்ன பொதுவாக அரசியலுக்கு வர்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் வந்திருப்பாங்க. நான் பரம்பரையாக விவசாய குடும்பமாக இருந்தாலும் எங்கள் தாத்தா அப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் பணியில் நாங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு வரோம். நான் இருக்கின்ற காலம் எவ்வளோ காலம் இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை. நான் இருக்கின்ற காலத்தில் மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெறணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால் மாற்றுக் கட்சியினரும் எதிர்கட்சியினருமே என்னை நல்லவர், மக்கள் சேவை செய்வதில் அருமையாக செய்யக்கூடியவர் என்கின்ற கருத்தை நான் நிரம்ப வாங்கியிருக்கிறேன். நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் நடக்கின்ற அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு அதிகபட்சமான நன்கொடையை வழங்கியிருக்கின்றேன். அதே மாதிரி ஒரு வருடத்திற்கு 500க்கும் அதிகமான மாணவர்களுக்கு நான் கல்வி கட்டணம் செலுத்துகிறேன். அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசால் கொடுக்கக்கூடிய வண்டிகளை அரசின் மூலமாக 800 பேருக்கு மேலே கொடுத்துருக்கேன். என்னுடைய சொந்த நிதியில் வாங்கி வழங்கியிருக்கின்றேன். அதேபோல் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும்
ஒரு 50 லட்சம் ரூபா செலவில் ஒவ்வொரு வருஷமும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கல்லூரிக்கு நடத்துகிறேன். அதேமாரி கல்லூரி மாணவர்கள் படிக்க வைக்கிறதுக்கான கல்வி கட்டணம் கட்டுறேன். அதேமாரி பார்த்திங்கன்னா என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமானவர்களுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கிட்னி ஆப்ரேஷனுக்கு நிதி உதவி கொடுத்துருக்கேன். இது மாதிரி தொடர்ந்து அது உடல்நலை குறைவு, கல்வி கட்டணம், பள்ளி கட்டணம் அல்லது ரொம்ப வறுமையில் இருக்கிற குடும்பங்களுக்கு என்னால் என்ற உதவி. அதேமாரி கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்திலே அதிகமாக உதவி செய்த ஒரு 10 பேரை பட்டியல் எடுத்தால் அது நானும் ஒருவனாக இருப்பேன். கோவாவில் கூட ஒரு 1000 பேருக்கு மேல் சிக்கி தவித்தனர். அன்றைய தேதியில் ஒரு 20 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவர்களை அங்கிருந்து அழைத்து வச்சுருந்தேன். நிவாரண முகாம்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துருக்கேன். இது தொடர்ந்து இந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் தூரிகைன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறேன். அந்த அமைப்பின் மூலமாக நிறைய பணிகள் செய்துட்டுருக்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலத்திலே என்னுடைய தொகுதியில் 32,000 கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு கொடுக்கின்ற அந்த ஊட்டச்சத்து பெட்டகம் இல்லாமல் நானே 32,000 பெண்களுக்கு அந்த ஊட்டச்சத்து வழங்கியிருக்கிறேன். நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும். ஒரு தாய் வீட்டு சீதனமாக சீராக நினச்சி தான் நான் ஒரு அண்ணனாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு அப்படின்னு ஒரு பெரிய கிட். அதனால் பட்டியல் இருக்குது எங்கள்கிட்ட. நான் யாருக்கெல்லாம் கொடுத்தங்கிறது என்கிட்ட டேட்டா இருக்குது. அப்போ வசந்தம் கார்த்திகேயன் ஹாட்ரிக் அடிக்கிறாரா? 3வது முறை இங்கே வெற்றி பெறுறாரா? நிச்சயம். அது வந்து திமுக கோட்டையாக நிலைநிறுத்தப்படுகிறதா ரிஷிவந்தியம் தொகுதி? நிச்சயம். இந்த இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆதரவு அலைகள் ஏற்கனவே இருக்கும் நேரத்தில் இப்போ அவங்களுடைய கூட்டணியும் இந்த இடத்துல வந்து பலமாக நினைக்கிறீங்களா? மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய தொகுதியில் அவருடைய தொண்டர்கள், தோழர்கள், நிர்வாகிகள் அவங்களுக்குன்னு இருக்காங்க. அவர்கள் சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். அவருடைய ஒத்துழைப்பு மிக நன்றாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் எல்லாருமே அனைத்து கூட்டணி கட்சிகளுமே நிரம்ப ஆதரவு தருவாங்க. எங்கள் மாவட்டம் முழுவதுமே கூட்டணி கட்சிகளுடைய ஒற்றுமை என்பது மிக பலமாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. இப்போ இந்த தொகுதியில் ஏன் வரக்கூடாது அதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள்? அதாவது ஏன் மீண்டும் வர வேண்டும் வசந்தம் கார்த்திகேயன்? ஏன்னா வந்துட்டால் சில திட்டங்கள் வந்து நீங்கள் பாதியில் நிறுத்தியிருக்க பல திட்டங்கள் இருக்கும். அதில் பல கோடிகளை போட்டு அது வந்து செயல்பாட்டில் இருக்கலாம். அது வந்து சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு தெரியும். ஏன் பிறகு வந்து அவங்க அதை தொடருவாங்களா, எடுப்பாங்களா? அதாவது ஏன் வரக்கூடாது என்று நினைக்கிறீங்க? அதில் வந்து என்னென்ன திட்டங்கள் நிலுவையில் இருக்குது? நான் சொன்ன தடுப்பணை திட்டம், புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அதேபோல் தாலுக்கா நீதிமன்றம், புதிய மருத்துவமனை, இந்த மாதிரி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்தால் அதை நிறுத்தி விடுவார்கள் என்பது மட்டுமல்ல, பொதுவாக யார் சிறப்பாக பணியாற்றுகிறார்களோ அவர்கள் வர வேண்டும் என்று நினைப்பது என்பது இயற்கையான ஒன்று. என்னை பொறுத்த மட்டில் கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் எதிர்க்கட்சியினரும் மாற்றுக் கட்சியினரும் இல்லை இவர் ஜெயிச்சா நல்லது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பணியாற்றிருக்கின்றேன். அதனால் இவர் இருந்தால் எந்த தொந்தரவும் இல்லை, இவரால் எந்த இடையூறும் இல்லை, இவரால் திட்டங்கள் அதிகமாக செயல்படுத்தப்படும் என்கின்ற நம்பிக்கை அனைத்து தரப்பினரும் என் மேலே இருக்குது. இந்த இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவங்க ஒரு படித்து ஆனால் உயர் படிப்புக்கு பணம் இல்லை, உயர் படிப்புக்கான ஒரு வழி இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட அணுகியிருக்காங்களா? அவங்களுக்கு நீங்கள் கை தூக்கி கொடுத்துருக்கீங்களா? இன்னும் வரும் காலத்துலேயும் நீங்கள் கை கொடுப்பீங்களா? உங்களை நேரடியாக இளைஞர்கள் சந்திக்கிறாங்களா? மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் களத்தில் இருக்கும்போது உங்கள் கதவை பயப்படாமல் அவர்கள் தட்ட முடியுமா, தட்டுவார்களா? நான் ஒவ்வொரு ஆண்டும் உயர்கல்விக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறேன். என்கிட்ட என் தொகுதியில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள்லாம் என்னை ஒரு அப்பா போல், அண்ணன் போல் இப்படி தான் என்னை பார்ப்பாங்க. என்கிட்ட உரிமையோடு கேட்பாங்க. நான் ஓட்டு கேட்க போகிற இடத்தெல்லாம் எல்லா தொகுதியிலே விட என்னுடைய தொகுதியில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கும். நான் வேணால் அந்த வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஊராட்சியில் 2000 பேர் இருக்கிறாங்கன்னா 1800 பேர் என்னை வரவேற்க வந்துடுறாங்க. நான் தொடர்ந்து மாணவர்களுக்கான அந்த பணியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். நிச்சயம் கை தூக்கி விடுவேன், நிச்சயம் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன். அது மட்டுமல்ல, என்னை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்குள்ள அதிகம் வரமாட்டாங்க, வெளியூரில் இருப்பாங்க, அப்படிலாம் நான் அப்படி இல்லை. என்னுடைய சட்டமன்ற அலுவலகம் எனக்கு தொகுதியில் 5 இடங்களில் அலுவலகம் இருக்குது. அங்கங்கே அதற்கான உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க.
யார் எப்போ போய் மனு கொடுத்தாலும் உடனடியாக அடுத்த 10 நிமிஷத்தில் எனக்கு வந்துடும். அதற்கான நிவாரணத் தொகை நேரடியாக அவர்களுக்கு செல்லும். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கிராமத்தில் ரொம்ப சின்ன கிராமம் இது. நான் இந்த கிராமத்தில் தான் அப்பா அம்மா கூட்டு குடும்பம் எங்களுது. இந்த விஷயத்தில் வந்து பணியாற்றுறதுல வந்து நானே இல்லைன்னாலும் என்னை பார்க்க வந்தால் என்னுடைய தம்பி, என்னுடைய உதவியாளர்கள் அத்தனை பேரும் இந்த பிரச்சனையை அந்த நிமிடமே தீர்த்து வைப்பார்கள். இந்த தொகுதியில் வந்து சாதி மதம் கடந்து நீங்கள் எப்படி பணியாற்றிட்டு இருக்கீங்க? அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல பரவலாக நன்மதிப்பு இருக்கிற எல்லா சமூகத்தினராலையும் எல்லா மதத்தினராலையும் வரவேற்கப்படுவதற்கு காரணம் என்ன? நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன். நான் வந்து அதை பெருசாக நம்பாதால், நான் இன்னும் சொல்லப்போனால் என் தலைவர் கலைஞர் தளபதி, எங்களை வழிநடத்துகின்ற அமைச்சர் ஐயா ஏவாவேலு அவர்களுடைய வழியில் வந்தவன். எங்களுக்கு ஜாதிக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நான் என்ன ஜாதி என்பதே பெரும்பான்மையானருக்கு தெரியாது. அதேபோல் கிறிஸ்மஸ்னால் அனைத்து குடும்பங்களுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்து சொல்லி அந்த கிஃப்டை கொண்டு போய் நானே, கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்காங்க, 20,000 குடும்பங்களுக்கு நானே போய் தான் கொடுப்பேன். அதேமாரி ரம்ஜான் இஸ்லாமிய சகோதரர்னா இந்த நோன்பு கஞ்சிலாம் கொடுப்பாங்க. அனைத்து ஜமாத்திலையும் கொடுக்கின்ற அந்த நோன்பு கஞ்சிக்கான அத்தனை பொருட்களும் கடந்த 10 ஆண்டு காலமாக நான் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன். ஆக இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் அல்லது இந்துக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதில் நானும் ஒருவனாக இருப்பேன். என்ன அந்த அடையாளங்கள் எனக்கு இல்லை. இப்போ வந்து இந்த தொகுதியில் வந்து டிவிகே அந்த விஜய் கட்சியை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வந்து சட்டையே பண்ணலை, உதாசீனப்படுத்திட்டீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஏன் விஜய் வரக்கூடாது என்ற நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கிறது? விஜய் அரசியலுக்கு வர வேண்டாம்னு நான் சொல்லலை. விஜய் அரசியலுக்கு பெறக்கூடாது இல்லை, அரசியலுக்கு வருவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. இளைஞர்களின் பரவலான வாக்கு அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை வச்சு கேட்குறேன். இளைஞர்களுடைய வாக்கு மட்டும் ஒரு தேர்தலை முடிவு பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், எங்கள் திமுக இளைஞரணி இருக்குது. எங்கள் திமுக இளைஞரணியில் எங்களுடைய மண்டலத்தில் மட்டும் நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம். சமீபத்தில் ஒரு 4 மாதங்களுக்கு முன் 1.5 லட்சம் இளைஞர்கள் வந்திருந்தார்கள். தமிழ்நாடு புறம் முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் தமிழ்நாடு புறா நடத்திருக்காங்க. அப்படி பார்த்தா விஜய்கிட்ட இருக்கிற இளைஞர்களை விட எங்கள்கிட்ட தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்க ஒரு மாயை காட்டுகின்றார்கள். எனக்கு தெரிஞ்சு அவர்கள் தேர்தலில் நிற்கிற எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க போகிறதில்ல. டெபாசிட் வாங்கினாங்கன்னா சந்தோஷம். இந்த நேரத்தில் நீங்கள் கொரோனா காலத்தில், அதாவது உங்களுக்குமே ஒரு கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டு ஒரு துன்பத்திலையும் குடும்பத்தினரும் மக்களும் தொண்டர்களும் அச்சத்தில் இருந்த ஒரு நேரத்தில் கூட அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? மக்களுக்கு கொரோனா காலத்தில் மட்டும் நீங்கள் அதிகமான நன்மையை செஞ்சுருக்கிறீங்க, உதவிகளை செஞ்சுருக்கிறீங்க, உணவுப் பொருட்களை வழங்கியிருக்கிறீங்க அப்படின்றது பரவலாகவே மக்கள் வெளியில் பேசுகிறாங்க. அதை பற்றி எங்களுடைய தலைவர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஒன்றிணைவா என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்து இந்தந்த மாவட்டங்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், உணவு கிடைக்காதவர்கள், மருத்துவ வசதி கிடைக்காதவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார். நான் எப்பயுமே எங்கள் தலைவர் ஒன்று சொன்னால் அதை 100ஆக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான். ஆகவே நாங்கள் ஒரு குழுக்கள் அமைத்து அந்த குழுக்கள் மூலியமாக மாவட்டம் முழுவதும் முழு நேரமாக பணியாற்றினோம். அதில் தான் எனக்கு கூட கொரோனா தொற்று ஏற்பட்டு தனலட்சுமி சீனிவாசன், பிறகு பிஹெச்லாம் இருந்தேன். என்னை ரொம்ப போராடி என்னுடைய முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க. அந்த கொரோனா தொற்று காலத்தில் உதவி செய்து சென்ற எங்களுடைய 2 ஒன்றிய செயலாளர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் மறைந்த பாண்டரங்கன் அவர்களும் ஏகாம்பரம் அவர்களும், இந்த கொரோனாவில் உதவி செய்ய போய் கொரோனா தொற்று ஏற்பட்டு அவர்கள் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட நாங்கள் அந்த பணியை நிறுத்தலை, தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ இந்த சமயத்தில் கூட பிரச்சார காலம் நடந்துகிட்டு இருக்கு. ஏப்ரல் 23 நெருங்கி விட்டது. இந்த நேரத்தில் அதிமுகவிலிருந்து சில முக்கிய பிரமுகர்கள் இந்த உங்கள் தலைமையில் வந்து உங்களுடைய இதில் வந்து இணைஞ்சிருக்காங்கன்ற தகவல் இருக்கு. யார் அவங்க பேர்? கள்ளக்குறிச்சியினுடைய நகர செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு, அவங்க கணவன் மனைவி 2 பேரும், அவங்களோட ஒரு 1000கணக்கான நபர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க நீண்ட காலமாக அதிமுகவில் 3 முறை நகர்மன்ற தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர், 25 ஆண்டு காலமாக நகர செயலாளர். அதேபோல் திருக்கோயிலூர் இருக்கின்ற ஏவிஎம் விநாயகமூர்த்தி என்பவர் திருக்கோயிலூர் ஒன்றிய செயலாளர், மற்ற மாவட்ட பொறுப்புகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து அதிமுக ஆட்சிக்கு வராது, இன்னும் ஒன்று, இனி வரும் காலங்களில் எந்த காலத்திலும் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது, அவர்களுடைய கொள்கையை இனிமேல் பின்பற்றினா சரி வராது என்கின்ற முடிவுக்கு வந்து
திமுக தான் ஆட்சிக்கு வரும், திமுக தான் மக்களுக்கு நன்மை செய்யும் என்ற முடிவுக்கு வந்து அவர் இணைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் சில நிறைய பேர் இன்னும் 2-3 நாட்களில் முக்கிய நிர்வாகிகள் இணைய போகிறாங்க. உரையோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் சார். நீங்கள் ஒரு கடந்த 2 நாடாளுமன்ற சமயத்தில், நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி அதிமுகவை சேர்ந்த குமரகுரு என்பவர்கிட்ட ஒரு சவால் விடுத்து, அதாவது என்னென்னா, நான் வெற்றி பெறலை அப்படின்னாக்கா ராஜினாமா செய்வேன் அப்படின்றபடி சொன்னீங்க. இன்றைக்குமே நீங்கள் அடித்து கூறுறீங்க அதிமுக. இதே நேரத்தில் பெருசாக இளைஞர்கள்ட்ட பேசப்படுற விஜய், இவங்க 2 பேரையும் நீங்கள் வந்து இந்த தொகுதியில் பெருசாக சட்ட பண்ணாமையே பேசியிருக்கிறீங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்து இங்கே அவங்க ஒன்றும் செய்யலை, அவங்களுக்கு அறிமுகமும் இல்லைன்ற அளவுக்கு பேசியிருக்கிறீங்க. வசந்தம் கார்த்திகேயன் வெற்றி பெறலை அப்படின்னாக்கா அதே போல் இப்போ ஒரு சவாலை கொடுப்பாரா? நான் வந்து எங்களுடைய துணை முதல்வரை, அவரை பற்றியும் எங்கள் தலைவரை பற்றியும் அதிமுகவினுடைய மாவட்ட செயலர் குமரகுரு அவர்கள் பொது மேடையிலே விமர்சனம் செய்தார். அதே மேடையிலே ஒரு வார காலத்தில் நாங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தான் நான் சொன்னேன், நீங்கள் தரக்குறைவான விமர்சனங்களை வைப்பதை விட்டுவிட்டு மக்களுக்கு உங்கள் மேலே நன்மதிப்பு இருக்கா அல்லது எங்கள் மேலே இருக்கா என்பதை தேர்தலில் தான் காட்ட வேண்டும். நான் சொன்னது உண்மை. நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிறுத்துகின்ற வேட்பாளர் வெற்றி பெறவில்லை என்றால் நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி, மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து விடுகிறேன் என்று நான் சொன்னேன். அவரும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். நானும் பொது வாழ்க்கையிலேருந்து விலகிடுறேன் அப்படின்னு சொன்னார். தேர்தலில் அவரை தோக்கடிச்சு தான் அனுப்பிச்சோம். ஆனால் அவர் விலகினதா எனக்கு தெரியல. இப்போவும் தேர்தல் வந்திருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டில் எங்கள் கழக ரீதியாக 4 தொகுதிகள், ரெவென்யூ ரீதியாக 5 தொகுதிகள். இந்த 5 தொகுதிகளிலும் அதிகபட்சமான இடங்களை திமுகவும் அதனுடைய கூட்டணியும் தான் வெற்றி பெறும். நான் இப்போவும் அந்த சவாலை விடுறேன். இந்த 5 தொகுதிகளில் அதிகபட்சமான தொகுதிகளை திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், அவர்களால் வெற்றி பெற முடியாது. வாழ்த்துக்களுடன் உரை நிறைவு செய்கிறோம் சார். நன்றி சார். வணக்கம்.